இப்போ நான் ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன் சார். நகைச்சுவையா இருக்கும் கேட்கறதுக்கு. ஒரு பாட்டி, பேரனுக்கு நடக்கக்கூடிய ஒரு டயலாக்ஸ். இப்போ வந்து பாட்டி கையில ஒரு ரூ. 2000 கொண்டு வந்து குடுத்து, பேரன்கிட்ட "இது என் புள்ளைக்கு அனுப்பு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேரன் இருந்துட்டு ஜிபே யூஸ் பண்ணி ஒரு ரூ. 2000 டக்குன்னு அனுப்பிச்சு விட்டுட்டாரு. இவர் கையில காசு இருக்கு. பாட்டி குடுத்த காசு இவர் கையில இருக்கு. பாட்டி கேட்கறாங்க, "என்ன அனுப்பிச்சிட்டியா? கையில காசு வச்சிருக்க, எப்படி அவ்வளவு சீக்கிரம் அனுப்புவ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த காசை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. பேரன் தலையில அடிச்சுக்கிறான். ஸோ அவ்வளோ சீக்கிரத்துல அந்த மணி டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிடுது. ஸோ அதுக்கு பின்னாடி இஎஃப்டி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குங்கிறத நான் படிச்சிருக்கேன் சார். ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இஎஃப்டினா முதல்ல வந்து எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிம்பாங்க. எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கு. 40-50 வருஷமாவே இருக்கு. முதல்ல யுஎஸ்ஏ அந்த மாதிரி நாடுகளில் முதல்ல இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்தியாவுக்கு வந்து வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 90s அந்த மாதிரி 1990 அந்த இயர்லேருந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். இது பேரை வச்சு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்னாலே ஒரு பணத்தை வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. அதை வந்து எலக்ட்ரானிக்கா பண்றது பேர் தான் இஎஃப்டி. இந்த நீங்க சொன்ன கதையில பார்த்தீங்கன்னா அந்த லேடி, அந்த ஓல்டு லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் பண்றது தெரியாம பணம் கேஷ் கொடுத்தா அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்ன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாமே எலக்ட்ரானிக்கா நடக்குது. அவன் கேஷை வாங்கிட்டு அவனோட ஆப்பையோ இல்லாட்டி பேங்கோட ஆப்பையோ எடுத்து அதை வந்து எலக்ட்ரானிக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான். அதை வந்து யாருக்கு போய் சேரணுமோ அது வந்து சேர்ந்துடும். இதுல என்ன பாத்தீங்கன்னா அண்டர்லைங் இதுனா விஷயம் என்னன்னு தெரிஞ்சுன்னா அவேர்னஸ் இல்லை. கரெக்ட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். இப்போ வந்து நம்ம டிரான்சாக்ஷன் எப்படி நடக்கும், எப்போ இப்படி பணம் வந்து இப்படி ஒரு ஆள் இன்னொரு கை சேருங்கிறத வந்து மக்களுக்கு வந்து தெரிய வைக்கணும். அந்த அவேர்னஸ் இல்லாதனால தான் அந்த அவேர்னஸ் இல்லைங்கிறத விட சார் அவங்க அந்த நம்ப மாட்டாங்க சார். அதான் அவங்க நம்பிக்கை இல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு கேஸ் பேசணும். நீங்க வந்து லிங்க் கிளிக் பண்ணா என்னோட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 மடங்கு ஆயிரும். அதுல நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்க பேரை வந்து ஒரு ஆப் வச்சு ஜென்யூனா பண்றதுல வந்து நம்பிக்கை கம்மியா இருக்கு. அது வந்து எல்லாமே நீங்க வந்து ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம தெரியணும். அதனால தான் நான் என்ன சொல்வேன்னா எவ்வளவு அவேர்னஸ் பண்ணாலும் அது போராது. நம்ம கண்டினியூஸா பண்ணணும்.